ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சினி ரிவ்யூ. இப்போ நாம் சூதுகவும் 2 படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் சினிமாவோட கல்ட்டு திரைப்படத்தில் ஒன்று. இந்த சூதுகவும் 1 இயக்குனர் நலன் குமாரசாமி இயக்கி விஜய் சேதுபதி, பாபி சிம்ஹா, சஞ்சிதா ஷெட்டி, கருணாகரன் போன்றவங்க நடித்து 2013ஆம் ஆண்டு வெளிவந்தது. இப்போ இதோட 2வது பாகமானது எஸ்.ஜே. அர்ஜுன் இயக்கியிருக்காங்க. மிர்ச்சி சிவா, கருணாகரன், எம்.எஸ். பாஸ்கர், ராதா ரவி ஆகியோர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வெளிவந்துள்ள சூதுகவும் 2 படம் எப்படிக்குதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. கதைன்னு பார்த்தீங்கன்னா, சூதுகவும் முதல் பாகத்தோட கிளைமேக்ஸில் அரசியல் என்ட்ரி கொடுக்கும் கருணாகரன் 2ஆம் பாகத்தில் நிதி அமைச்சராக 3 முறை மக்களால் தேர்ந்தெடுத்து ஆட்சி செஞ்சு வராரு. ஊழல் செஞ்சு மட்டுமே நிதி அமைச்சராக இருக்கும் கருணாகரன் ஒரு கட்டத்தில் மாட்டிக்கிறாரு. முதல் பாகத்தில் எப்படி விஜய் சேதுபதி கடத்தல் தொழில் செய்து வந்தாரோ அதேபோல் 2ஆம் பாகத்தில் தனக்கென்று சில கொள்கை கோட்பாடு கொண்டு கடத்தல் தொழில் செய்து வருகிறார் மிர்ச்சி சிவா. அரசியல் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் கருணாகரனை மிர்ச்சி சிவா கடத்த அதன் பின் என்ன நடந்தது, எதற்காக கருணாகரனை மிர்ச்சி சிவா கடத்தினார், தனக்கு ஏற்பட்ட சிக்கலில் இருந்து கருணாகரன் எப்படி வெளியே வந்தார் என்றது தான் மீதி கதை. படத்தை பற்றின அலசனம்னா, கதாநாயகனாக ஒரு மிர்ச்சி சிவா மற்றும் அவரோட கேங்கில் இருக்கும் எல்லாரும் நகைச்சுவை, சில இடங்களில் நம்ம சிரிக்க வச்சாலும் பல இடங்களில் நம்ம பொறுமையை சோதிக்க வைக்கிறாங்க. அரசியல் குறித்து இடம்பெற்றிருந்த வசனம், அதில் வந்த காமெடி வடிவமைச்சிருந்த இயக்குனர் அர்ஜுன். ஆனால் கதாபாத்திரங்கள் இன்னும் வலுவாக அமைச்சிருந்தால் படம் இன்னும் கூட சிறப்பாக அமைஞ்சிருக்கும். திரைக்கதையும் ரசிக்கும்படியாக அமைந்திருக்கும். மிர்ச்சி சிவா சொன்னது போல் சூதுகவும் 1 கல்ட்டு படம், சூதுகவும் 2 கழற்றுவதற்கு எதுவும் இல்லை என்பது போல் தான் இப்படமும் இருக்கிறது. ஒளிப்பதிவு, எடிட்டிங்லாம் ஓகேங்க. முதல் பாகத்தின் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பின்னணி இசை மற்றும் பாட்டு. ஆனால் சூதுகவும் 2ல் பாடல்கள், பின்னணி இசை எதுவும் மனதை தொடவில்லை. இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா, அரசியல் குறித்து இடம்பெற்றிருந்த வசனம் மற்றும் சில நகைச்சுவை காட்சிகள். மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையை சோதிக்கிற திரைக்கதை, பேக்ரவுண்ட் ஸ்கோர். மொத்தத்தில் சூதுகவும் 2 ஏமாற்றம் தான். இந்த படத்துக்கு நம்ம சேனலில் இருந்து 5க்கு 2.25 வரைக்கும் ரேட்டிங் தரலாம்.